வணக்கம். என்னுடைய பேர் செண்பகம். இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தின் வடசென்னை மாவட்ட செயலாளராக பணியாற்றி இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட அமைப்பு தினம் வருது. ஜூன் 4ஆம் தேதி இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தினோட அமைப்பு தினம். இந்த அமைப்பு தினத்தில் நாங்கள் மாநில குழுவின் முடிவின்படி எம்பிகளை பார்த்து 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்தணுன்ட்டு நாங்கள் மீண்டுமாக 2வது முறையாக மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு மனு கொடுக்க போகிறோம். ஏற்கனவே சென்ற ஆண்டும் கொடுத்தோம். அதில் எந்த ஒரு பதிலும் இல்லை. அது கிடப்பில் போட்ட மாதிரி இருக்குது. மீண்டும் அதை பார்லிமெண்ட்டில் பேசணுன்றதுக்காக அதை வலியுறுத்தி பெண்களுக்கு 33% ஏட்டளவில் இல்லாமல் நடைமுறைப்படுத்தணுன்றதை அழுத்தமாக நாங்கள் கட்டாயப்படுத்துகிற விதத்தில் அந்தந்த பகுதியோட எம்பியை சந்தித்து மனு கொடுக்க இருக்கோம். அதோட மாவட்ட ஆட்சியர்களை சந்தித்தும் நாங்கள் மனு கொடுக்க இருக்கோம். இப்போது இது வரைக்கும் புதுசாக பதிவேற்றில் யாராவது அமைச்சர்கள் இன்னைக்கு பதிவேற்ற அமைச்சர்கள் முன்னாடி ஏதாவது சந்திச்சிங்களா உங்கள் அமைப்பு சார்பாக? எங்கள் அமைப்பு சார்பாக நம்ம மாநில குழுவில் பேசியிருக்காங்க. இப்போ ஏன்னா பார்த்திங்கன்னா சிங்கப்பெண்ணு அப்படின்ற ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தமிழகம் முழுவதிலுமே எங்கே பார்த்தாலும் பெண்கள் பாலியல் தொல்லை, பெண்கள் பலாத்காரப்படுத்துதல், பெண்களை காயப்படுத்துதல், கொலை முயற்சி செய்தல், தொடர்ந்து தினமும் ஒரு செய்தி உங்களுக்கு தெரியும். தினமும் நம்ம தொலைக்காட்சி மூலிமா பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் எப்படி எதன் அடிப்படையில் சிங்கப்பெண் டீம் அமைச்சிருக்காங்க, சிங்கப்பெண் டீம் எந்தெந்த மாவட்டத்தில் யார் தலைமையேற்று அது வழி நடத்துகிறாங்கன்ற தகவல்லாம் எங்களுக்கு தெரியணும். நாங்கள் அதை குறித்தும் மாண்புமிகு இன்றைய தமிழக முதல்வரை சந்தித்து மனு கொடுக்கறதுக்காகவும் நாங்கள் பேசிகிட்ருக்கோம். இப்போது புதுசாக முதலமைச்சர் ஆட்சியில் உட்காந்துருக்க தமிழக வெற்றி கழகம், அதாவது அவங்களுடைய ஆட்சி செயல்பாடுகள் எப்படி இருக்குங்க, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆட்சி செயல்பாடுகள்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனாலும் பெண்கள் குறிப்பாக தமிழக பெண்கள் முழுக்க எதிர்பார்த்தது ஃபஸ்ட்டு அவர் வாக்குறுதியின்படி, தேர்தல் வாக்குறுதியின்படி 2500 ரூபாவை அவங்க வங்கி கணக்கில் உடனே கிடைக்கும்ன்ற ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. ஆனால் அவர் எடுத்ததுமே எதையும் யோசிக்கலை. யார் எப்படி மக்கள் மத்தியில் இந்த ஃபேஸ் பண்ணுறதுன்றது தெரியாமல் சொன்னாரா, எப்படி எதன் அடிப்படையில் சொன்னாருன்றது தெரியல. கல்லாவே காலின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் முன்னாள் தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கல்லா காலிலாம் சொல்லக்கூடாது, உங்களுக்கு மனசு இல்லை, நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை தாராளமாக 2500 ரூபாய் மகளிருக்கு கொடுக்கலான்ற அழுத்தத்தின் பேரில் இப்போ 1000 ரூபாய் நாங்கள் கொடுத்த உரிமை தொகையாச்சும் நீங்கள் அந்த பெண்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால இப்போ 1000 ரூபாய் அவங்க கிடைச்சிருக்கு. கரெக்டுக்கா. பட் வாக்குறுதிகள்லாம் ரொம்ப பலமாக இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற செயல்பாடுகள் இன்னும் தொடங்கலை. கேட்டால் நான் நிறைய பேர் அணுகி பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இப்போ தான் வந்திருக்கோம், இப்போ தான் தொடங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இப்போ உங்கள் கட்சி சார்பாக அவங்களுக்கு கூட்டணி ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. அப்போ நம்ம கட்சி சார்பாக என்ன எதிர்பார்ப்பு? அதாவது அரசன் மாறலாம், அரசு மாறாது. இது நான் அழுத்தமாக சொல்லுவேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு இருக்கிற அரசு நாளை மாறலாம், நாளை மாறக்கூடிய அரசு இன்னொருவருக்கும் வாய்ப்பு கிடைக்கலாம். ஆனால் மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு முதல்வராக, ஒரு அமைச்சர்களாக வாக்குறுதி கொடுத்து தான் பொறுப்புகளை ஏற்றுக்கிறாங்க. அந்த வாக்குறுதிகளை தினமும் அவங்க படிக்கணும். எந்த அமைச்சராக இருந்தாலும் நம்மளுக்கு நம்ம என்ன வாக்குறுதி கொடுத்து உறுதிமொழி ஏற்று அந்த பொறுப்பை நம்ம எடுத்துக்கிறோமோ, அந்த உறுதிமொழிக்கு ஏற்றாப்போல் நம்ம மக்களை மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு எப்படியெல்லாம் அவங்கள வழி நடத்தணும், எந்தெந்த துறையில் நம்மளுக்கு தொய்வு இருக்குது, எந்தெந்த துறையில் நம்மளுக்கு வருமானம் இருக்குது, எங்கெங்கே இளைஞர்களை வேலைவாய்ப்பு கொடுக்கலாம், எங்கெங்கே பெண்களுக்கு பிரச்சனை இருக்குது, அங்கெல்லாம் எப்பேற்பட்ட மினிஸ்டர்களை போடலான்ற ஒரு பக்குவத்துக்கு அவங்க வரணும். காரணம் என்னென்னா, இப்போ தான் ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. வந்திருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் புதுசு, அவங்களுக்கு எந்த ஒரு அனுபவமும் இல்லை. இப்போ தோழமை கட்சிகள் நம்ம வெளியிருந்து ஆதரவு கொடுத்தாலும் அவங்க ஆலோசனையை கண்டிப்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்று
அதன் பிரகாரம் எடுத்துகிட்டு வந்தாலும் தமிழக மக்கள் 5 வருஷத்துக்கு இவங்க அருமையான ஒரு ஆட்சியை மக்களுக்கு கொடுக்கலான்றது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நான் வடசென்னை மாவட்ட குழுவின் சார்பாக நான் சொல்கிறேன். இப்போ தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ்லேருந்து ஆலிமல் புகாரி திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ஜனநாயக படுகொலை பண்ணியிருக்காரு, ஒரு திமுக வந்து தீய சக்தின்னு சொல்லிட்டு அந்த கட்சியிலிருந்து தான் எம்எல்ஏக்களை வாங்கி இப்போ அவர் வந்து ஆட்சி அமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப நம்ம பெருசாக ஆழமாக அதுக்குள்ளே போக வேணாம். ஏன்னா வந்து கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்ன்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் அந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்கலாமே தவிர, ஏன்னா நான் வந்து மாவட்ட லெவலில் இருக்கக்கூடியதுனால என் நாலேஜுக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்ல முடியும். எம்எல்ஏக்களை வாங்கினதோ இல்லை அவர் வந்து ஜனநாயகத்தை படுகொலை பண்ணிட்டேன் அப்படின்ற சொல்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. காரணம் என்னென்னா, ஒரு 20 நாள் தான் ஆகுது அவர் ஆட்சிக்கு உட்காந்து, அதுக்குள்ளேயே ஜனநாயக படுகொலை என்ன நடந்துச்சு? அது சில விஷயங்கள் வந்து முதல்வர் கவனத்துக்கு போனோங்க. ஏன்னா முன்னாடி இருந்த ஆட்சியில் அப்படி தான் எவ்வளோ விஷயங்கள் வந்து முதல்வர் கவனத்துக்கு போகல. அது மாதிரி வந்து இந்த ஆட்சியிலும் இருக்கக்கூடாதுன்றத எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். என்னென்னா, பெண்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு பெண்கள் படுகொலை. இப்போ பாருங்கள், பெண்கள் வந்து எவ்வளோ அழகாக படித்து எல்லாம் 10th இந்த முறையும் பெண் பிள்ளைகள் தான் அதிகமான மதிப்பெண் எடுத்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கணும். பெண்கள் தனியாக போகணும், தனியாக வரணும். ஒரு விஷயம் மட்டும் நம்ம அழுத்தமாக சொல்கிறேன், பெண்களுக்கு பாதுகாப்புன்னா அவங்களுக்கு அவங்க தாங்க பாதுகாப்பு. அதுக்குன்ட்டு சிஎம்னா ஒரு பெண்கள் பின்னாடியே கேமரா வச்சுட்டா பார்த்துட்டு இருக்க முடியும்? சிந்திச்சு பாருங்கள். ஒரு 10 மாதம் சுமந்து எடுத்த பெற்றெடுக்கிற ஒரு குழந்தை தாய் எப்படி பார்த்துக்கிறாங்கன்றது அந்த தாய்க்கும் குழந்தைக்கு தெரியாது, ஆனால் தாய்க்கு தெரியும். அதேமாரி மாண்புமிகு முதலமைச்சர்கள் யாராக இருந்தாலும் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பை வந்து ஏட்டளவில் வைக்காமல் நடைமுறைப்படுத்துங்க. மாவட்ட தோறும் வந்து அந்த ஆலோசனை கமிட்டிங்களை வைங்க. எந்த புகார் வந்தாலும் அந்த பெண்ணை காட்டாமல் ரகசியம் காத்து அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்படுகின்ற அநீதிகளை தடுத்து நிறுத்துவது தான் வந்து எங்களோட கோரிக்கை. இப்போ இருக்கிற முதலமைச்சருக்கு நாங்கள் தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கிறோம். நடைமுறைப்படுத்துங்க, நடைமுறையில் கொண்டு வாங்க, ஏட்டளவில் வச்சிடாதீங்க அப்படின்றத நான் இந்த வேலையில் அழுத்தமாக நான் பதிவிடுகிறேன். இவங்க வந்து இப்போ தான் வந்து ஆட்சியை தொடங்கியிருக்காங்க, பணியை துவங்கியிருக்காங்கன்ற சூழ்நிலையில் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காங்க, இன்ஸ்டாகிராம் ஆட்சி நடத்த வேண்டாம், ரீல்ஸ் ஆட்சி நடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மொபைலில் ரீல்ஸு இதை பார்த்துட்டு அதை வந்து நிறைய லைக் கொடுக்குறது, அந்த ஒரு வெறித்தனமாக பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அவரும் அந்த சட்டசபையில் அந்த வார்த்தையை பதிவிட்டிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து சட்டமன்றம் எதுக்கு கூடுது, சட்டமன்றம் எதற்கு கலையிறது, இதை வந்து தெரிஞ்சுக்கணும். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு முன்னாள் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அவர் சட்டமன்றத்தில் தான் பதில் சொல்லணும். முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பதில் சொல்லணும். அப்படி இல்லையா, மறுக்கூட்டம் எப்போ கூடுதோ அப்போ இன்றைய தினத்தில் அவர் கேட்ட கேள்வியை நான் இதோடு இணைத்து கொண்டு அதுக்கும் நான் பதில் சொல்கிறேன், அப்படி அந்த லெவலில் அவர் பதில் கொடுத்துருக்கணும். அவர் வீட்டுக்கு போயிட்டு 6 மணி நேரம் கழித்து இன்ஸ்டாலேயோ இல்லை ட்விட்டர்லேயோ பதில் சொல்கிறதெல்லாம் வந்து அது ஏற்றுக்க முடியாது தான். ஆனாலும் ஒரு முதலமைச்சரே இந்த தவறு செய்யக்கூடாது, திருத்திக்குவார் என்று நான் நம்புகிறேன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மொபைல் ஃபோன் மூலயமா வந்து இந்த இன்ஸ்டாகிராமு, இந்த முகநூல் குரூப்பு, எப்படி எத்தனையோ குரூப்புகள் வந்துட்டு உரிமைகள்லாம் வந்து அப்படியே நெருப்பில் தூக்கி போடப்படுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயகமாக ஒரு உரிமையை பேச முடியல, பேசினாலே உடனே ஒரு பெண்ணுக்கு பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறது, அவங்கள ஆபாசமான நிலையில் வந்து அந்த ஃபோட்டோ சித்தரிக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த ஊடகத்துறையோ இல்லை மாண்புமிகு முதலமைச்சர் அவங்களுக்கு இது கண்டிப்பாக இது போய் சேரணும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த முகநூல் பிரிவிலலாம் நிறைய இருக்குது, இன்ஸ்டாலாம். இதெல்லாம் வந்து தடுக்கணுங்க. ஒரு அரசியல் தலைவர்களுக்கான மரியாதை கூட அந்த பெண்களுக்கும் அதில் இருக்கிற ஆண்களுக்கு தெரியல. அவ்வளோ கேவலமாக, அவ்வளோ கொடூரமான வார்த்தைகள். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தின் வடசென்னை மாவட்ட குழு சார்பாக ரொம்ப கண்டனத்தை தெரிவிக்கிறோங்க. பத்திரிகையாளர்களோட உரிமைகள் பறிக்கப்படுது இதன் மூலயமா.
ஒரு பத்திரிகையாளருக்கு கூட சுதந்திரமாக அவங்க கருத்துரிமையை வந்து பதிவு பண்ண முடியல. உடனே அதுக்கு ரிப்பீட்டாக ஒரு பதில் கெட்ட வார்த்தையில். இதெல்லாம் என்னங்க இது என்ன பழக்கம்? இது எந்த தமிழகம் வந்து எதை நோக்கி போயின்னு இருக்குதுன்ற போது இளைஞர்களுடைய கவனம் செதஞ்சு போயிருக்குது தான் நான் அழுத்தமாக இந்த வேலையில் சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டால் கசிவு, வினாத்தாள் கசிவு விழிப்புணர்வும் இருக்குது. அதுக்கு அடுத்த கட்ட உடனடியாக அடுத்த வாரமே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சு, சமையல் வாயு ஏறிடுச்சு. இப்போ மோடி பிரதமர் என்ன சொல்கிறாரு, தங்கம் வாங்காதீங்க, நீங்கள் சிக்கனமாக இருங்க, வீட்டிலே இருங்க, அதாவது எரிபொருள் மிச்சம் பண்ணுங்க அப்படின்றாங்க. இப்படி பார்த்தீங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு பிரதமர் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பாஜக அரசு என்ன பண்ணுன்னா மக்களுக்கான உரிமையை கொடுக்குறது அவங்களோட வேலை. இப்போ மற்ற நாட்டு பார்த்திங்கன்னா ஜப்பானோ மற்ற கண்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான எரிபொருளை இப்போயே வாங்கி சிக்கனம் பண்ணி வச்சுருக்குறாங்க, ஒரு வருஷத்துக்கான எரிபொருள். அப்படி இருக்கும்போது நம்ம இதில் பார்த்திங்கன்னா எரிபொருள் ஏறிடுச்சு, எல்லாமே ஏறி போயிடுச்சு. விலைவாசி இப்படி உயர்த்தப்பட்டால் சாதாரண மக்கள், சாமானிய மக்களுக்கான வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. இதுக்கு மத்திய அரசு வந்து என்ன பண்ணணும்? பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க, அதை பற்றி ஒரு கருத்து சொல்லுங்கள். கண்டிப்பாக இதை பற்றி நம்ம பேசியே ஆகணும்ப்பா. என்னன்னு கேட்டிங்கனாக்கா, பெட்ரோல் டீசல் விலை ஒரு பக்கம் இருந்தாலும் நீட் தேர்வு யாருக்கு வேணுங்க? இந்த நீட் தேர்வு இப்போ என் பிள்ளை டாக்டருக்கு படிக்கிறாங்க, இப்போ அப்பா இல்லை, அந்த குழந்தைக்கு அந்த பணம் நீட்டு படிக்கணுன்னாவே 10 லட்சம் 15 லட்சம் செலவு பண்ணி நீட்டு படிக்க வேண்டியதாக இருக்குது. எதுக்கு அந்த முறையெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க? இப்போ ஒரு சாதாரண ஒரு ஏழை மாணவன் எப்படி ஒரு டாக்டர் ஆக முடியும்? அது கனவாக தானே முடியும். எல்லாருக்கும் கல்வி வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நீட் தேர்வை ரத்து பண்ணணுங்க. மக்களை காக்கத்தான் அரசு, மக்களை கொல்வதற்கு அரசு இல்லை. அது எந்த அரசாக இருந்தாலும் சரி, வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். நீட்டு தேர்வை வந்து முழுமையாக ரத்து பண்ணணும். இவங்க இந்த 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் உட்காந்துக்கணும் என்ன சாதிச்சாங்க? நீட் தேர்வு எதுக்கு? எப்படி பேப்பர் கசையும்? இதுக்கு யார் பொறுப்பு? அது இருக்கிற எல்லா அமைச்சர்களுக்குமே பொறுப்பு இருக்குது. அப்போது நீட் தேர்வு பத்திரிக்கை தாள் கசைவாயிடுச்சு, நிறுத்துங்க. அப்போ குழந்தைங்க எழுதிட்டாங்கல்ல, இருக்கட்டும். மேற்கொண்டு தெரியலன்னா அவங்க படிச்சுக்கிட்டோம். நீட்டு தேர்வை வந்து முழுமையாக நாங்கள் வந்து வேறு இருக்கிறோங்க. நீட் தேர்வே வேணாம். எத்தனை போராட்டம், எத்தனை ஆர்ப்பாட்டம், எத்தனை உயிர் பலி, எத்தனை மாணவர்களை நாங்கள் தமிழக மக்கள் இழக்கிறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் எத்தனை மாணவர்கள் உயிர் இழந்திருக்கிறாங்க இந்த நீட் தேர்வால். அதுக்காக குழந்தைங்களை படிக்க வைக்கிறோம். ஒரு ஆசை, நம்மளுடைய டாக்டராக வரணும், நம்ம சமூகத்துக்கு, நம்ம சமூகத்துக்கு சார்ந்த மக்களுக்கு நம்ம வந்து ஒரு மருத்துவ பணி செய்யணும், செய்யணுன்னா கனவாக முடியுதுங்க. அதனால் நீட்டே வேண்டாம், ரத்து பண்ணுங்க. இன்னொன்று, சும்மானா இந்த மோடி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துட்டா நீ 4 காரை நிறுத்திட்டாக்கா சரியாக போயிடுமா? அது அடித்தட்டு மக்கள். என் வீட்டில் கேஸ் இல்லைங்க, எவ்வளோ கொடுத்து நாங்கள் கேஸ் வாங்குகிறோம்? எங்களுக்கு மானியம்னு ஒன்று கொடுத்துங்க, ஏமாற்றிட்டீங்க. அதுக்கப்புறம் 400 இருந்த சிலிண்டர் 600 இருந்த சிலிண்டர் 800 சிலிண்டர் வந்து 900. இது எவ்வளோ பெரிய அநியாயம்? எங்கேயோ போர் நடக்குதுன்னா நீ 5 மாதத்துக்கான பெட்ரோல் டீசலை நீ சேமித்து வச்சிருக்கிற, நீங்கள் கொடுங்க. அதெல்லாம் ஏன் கணக்கில் காட்ட மாட்டேன்றீங்க? அந்த ஒரு நாட்டுக்கும் போர் நடக்கும்போது சில தட்டுப்பாடுகள் வரும்ன்ட்டு பாரத பிரதமர் உங்களுக்கு நல்லா தெரியும். உங்கள் துறை சார்ந்த அந்த பெட்ரோலிய அமைச்சர் என்ன பண்ணுறாரு? மக்களை ஏமாற்றக்கூடாதுங்க. மக்களை ஏமாத்துறவங்க யாராக இருந்தாலும் அவங்க ஆட்சியில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவர்கள் என்று அவங்கள வந்து நிஜப்படுத்திக்கிறாங்க. காரணம் என்னென்னா, மக்கள் எந்த விதத்திலும் பாதிப்புக்குள்ளே ஆக்கவே கூடாது. அதுதான் ஒரு நல்ல அரசு. இன்றைக்கி மோடி அரசு வந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துச்சுன்னா தங்க விலை பாருங்கள், எட்டாக்கனியாக ஆயிடுச்சு. எப்படி ஒரு சாமானியனுக்கு வந்து ஒரு கிராம் ஆச்சு அவன் ஒரு கம்மல் போட்டு பார்க்கணும், தன்னுடைய குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சியில் ஒரு நல்ல நகை போட்டு பார்க்கணுன்னு அவனுக்கு ஆசை இருக்காது? இதெல்லாம் வந்து அந்த அரசு வந்து ரொம்ப சிந்திக்கணுங்க. ஏமாற்றி ஓட்டு வாங்கிட்டு ஆட்சியில் உக்காந்துட்டு மக்களை இப்படியெல்லாம் வதக்கெடுக்கிற ஒரு அரசை என்னுடைய வயசுக்கு, என்னுடைய அனுபவத்தில் இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறோம். அதனால் பெட்ரோல் டீசல் விலை கண்டித்து எங்களுடைய மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் அவர்களும், சிபிஎம் மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அவர்களும், சிபிஐயோட எம்எல் ஆசை தம்பி அவர்களும், விசிகா தலைவர்கள் அவர்களும் வந்து நேற்று மின்ட்டில் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட அவர் மிக அழகாக தெளிவாக பதிவு பண்ணுறாங்க. கேஸு வந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தால் ஆட்டோ தொழிலாளி பெரிதும் பாதிக்கப்படுறாங்க.
இன்றைக்கி தமிழகத்தில் வந்து பாதிக்கு பாதி இலவச பஸ்ஸு விட்டுடுறாங்க, அதில் பாதிக்கப்படுறாங்க. இப்போ பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, மெட்ரோ ட்ரெயின், அப்போ அந்த ஆட்டோ தொழிலாளி எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கன்றதை அவங்க சிந்திக்கணுங்க. அடித்தட்டு மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி ஆட்சியில் யார் உட்காந்தாலும் அடுத்த முறை அவங்களாம் வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க. இப்போ நீட் தேர்வில் பார்த்தீங்கன்னா, இந்த வினாத்தாள் கசிவில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, கோச்சிங் சென்டர்லாம் அனுப்பி பயங்கர கஷ்டப்பட்டு, அதாவது அந்த பிள்ளையை +2 படிக்க வைக்கிறதுக்கே அவங்களுக்கான அந்த வாழ்வாதாரம் இல்லாத நிலைமையில் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஈஸியாக வந்து ஒரு ஜெராக்ஸ் கடையில் அதை வந்து பிரிண்ட்டு போட்டு 60,000 2 லட்சம் 2.5 லட்ச ரூபா விற்றுருக்குறாங்க. இதுக்கு வந்து மோடி அவர்கள் சார்பாக, பிரதமர் சார்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை, எந்த ஒரு அறிக்கையும் இல்லை. அது பாரதிய ஜனதா வந்து சரி, இங்கே இருக்க பாரதிய ஜனதாவும் சார்பாக வந்து எந்த ஒரு அறிக்கையும், எதிர்ப்பு, கண்டனம் எதுவும் தெரிவிக்கலை. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கம்யூனிஸ்ட் கட்சி அதை எப்படி பார்க்குறீங்க? கம்யூனிஸ்ட்டு கட்சியாக ஒரு பெண் தோழராக நான் எப்படி பார்க்குறேன்னா, அதனால தான் தமிழகத்தில் பாருங்கள், இந்த தேர்தலில் தமிழகத்தில் ஒரு தாமரையாச்சும் மலர்ந்ததா? மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்கங்க. மக்களை வந்து ஏமாற்றிடலாம், தமிழகத்தில் எப்படியாச்சும் நம்ம ஆட்சி கொண்டு வரலான்னா எத்தனையோ யுகங்களை கையில் எடுக்கிறாங்க. ஆனால் இவங்க நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வந்து தமிழ்நாட்டில் பிறந்தவங்க, அவங்க ஒரு தமிழ் பெண்மணி. அவங்க என்ன சொல்கிறாங்க, திமுகவை போய் சாடுறாங்க. திமுக பாருங்கள், அந்த ஆட்சியிலேருந்து இவங்களை விரட்டி அடிச்சிட்டாங்க, மக்கள் புறக்கணிச்சிட்டாங்கன்னு கூட சொல்லலை, விரட்டி அடிச்சிட்டாங்களாம். இன்றைக்கி திமுகவோ அதிமுகவோ இல்லை டிவிக்கவோ மாறி மாறி ஆட்சி வருங்க. ஆனால் ஒரு நாளும் தமிழிசை அக்கா அவர்களே, உங்கள் பிஜேபி, உங்கள் தாமரை தமிழகத்துக்கு மட்டும் வறண்ட பாலை நிலமாக தான் இருக்குமே தவிர தெப்பக்குளமாக இருக்காது. உங்கள் தாமரை மலர வாய்ப்பே தமிழக மக்கள் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க போகிறதும் இல்லை. அதுக்கு இந்த தேர்தல் வந்து ஒரு உதாரணம். இப்போ கடைசியாக ஒரு கேள்விதான். இது எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் பார்த்தீங்கன்னா, இப்போ பாஜகவுடன் கூட்டணி வைத்ததுனால தான் தொடர் தோல்வியை சந்திக்கிறாரா? அதனால தான் கட்சி வந்து பிளவுபட்டதா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவின் கூட்டணி அதிமுக பிஜேபி கூட்டணியினால தான் தொடர் தோல்வி மற்றும் கட்சி பிளவு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தொடர் தோல்வின்றது எப்படி சொல்கிறது, அவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவாக இருந்தாலும் அவர் வந்து முறையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் இல்லை. அதுக்குள்ளே போக வேணாம், ஏன்னா நிறைய பிரச்சனைகள் நம்ம பார்த்துருக்குறோம், இது தமிழக மக்களுக்கும் தெரியும். இன்றைக்கி இந்த பாரதிய ஜனதாவால் தமிழகம் எந்த அளவுக்கு போன ஆட்சியில் பாதிக்கப்பட்டதுன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். எந்த ஒரு நிவாரண நிதியும் நம்மளுக்கு கொடுக்கல. தமிழகத்தில் இருக்கிற ஜிஎஸ்டியை மட்டும் வாங்கிக்கினாங்க, தமிழகத்துக்குன்ற எந்த நிதியும் ஒதுக்கலை. தமிழக முதல்வர் அப்போ எவ்வளோ நெருக்கடி உள்ளானாங்க, எவ்வளவோ கஷ்டங்கள் வந்து அவர் எப்படியோ அவர் வந்து சரி செஞ்சு அந்த மக்களுக்கான அவர் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் பண்ணார். அது ஒரு பக்கம் இருந்தாலும், இவ்வளவு தமிழகத்தை வஞ்சித்த இந்த பிஜேபி அரசோடு தெரிஞ்சு இவரையும் இவர் குடும்பத்தையும் ஊழல் செய்ததை மறக்கவும் பல விஷயங்களை மறைக்கவும் இவர் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சிட்டாருன்றதை தமிழக மக்கள் நல்லா கண்டு தெரிஞ்சிட்டாங்க. ஆனாலும் இன்றைக்கி பிளவுபட்டதன் காரணம் என்னன்னா, தொடர்ந்து 8 வருஷமாக இவர் தோல்வியை தான் கண்டிருக்காரு. இவருக்கு வந்து அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எம்ஜிஆர் அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு, அம்மையார் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டு, இன்றைக்கி வந்து உங்கள் கையில் குரங்கு கையில் கடித்த பூ மாலையாக வந்து அந்த கட்சியை ரொம்ப எந்த அளவுக்கு பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஒற்றுமை வந்து சிதைஞ்சு போச்சு. ஒரு அரசியல் சித்தாந்தம் தெரியல, மறந்துட்டாங்க. நீ பெரியவனா நான் பெரியவனான்ற ஒரு நிலைமைக்கு இன்றைக்கி அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தள்ளப்பட்டதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா சிங்கிள் லேடியாக சிங்கப்பெண்ணாக நின்றவங்க அம்மையார் ஜெயலலிதா. இந்த லேடியா அந்த மோடியான்னு கேள்வி கேட்டவங்க. இந்த லேடியே இல்லை, அந்த மோடி கூட உங்களுக்கு என்னங்க வேலை? தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சித்து கொண்டிருக்கிற அந்த பிஜேபி கூட உங்களுக்கு என்ன வேலை? தமிழக மக்கள்னா செவிடர்களா, குருடர்களா? தமிழக மக்கள் நல்ல சிந்தனை உள்ளவங்க, தமிழக மக்கள் நல்ல தெளிவாக இருக்கிறாங்க. உங்கள் கட்சியை நீங்கள் எப்படியாச்சும் தமிழக மக்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா சேவையும் நீங்கள் செஞ்சுருக்கணும். ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு மறியல் பண்ணும்போது மக்களை வந்து காக்கா குருவி சுடுவது போல் சுடுவது, பேசக்கூடாத வார்த்தைகளெல்லாம் பேசுவது, இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம்.
ஏன்னா இன்றைக்கி அவர் வீழ்ச்சி அடைஞ்சது காரணம் இதுதான். ஆனாலும் வந்து பிளவுன்றது வந்திருக்கக்கூடாது. அவர் பேசி, அதாவது ஒரு கட்சியோட தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா பேசணும். எத்தனை முறை வேணாலும் பேசணும். நம்மளுடைய கட்சி தொண்டர்கள் நம்மளை விட்டு போகக்கூடாது. அப்போ அவங்க போகிற அளவுக்கு வந்து ஒருவேளை இவங்க டிவிகேல வந்து பேசி நீங்கள் வந்துடுங்க, நாங்கள் அமைச்சர் பொறுப்பு கொடுக்குறோன்னு சொன்னாங்களோ என்னவோ தெரியல. நம்ம அதுக்குள்ளவும் போக தேவையில்ல. பிளவுபட்டதற்கு 2 காரணங்கள், ஒன்று பிஜேபி, ஒன்று டிவிக்கு. இப்போ கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சுருக்கமாக சொல்லுங்கள். இன்றைக்கு இருக்க இளைஞர்களும் நிறைய டிஎம்கேல இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா புதுசாக தொடங்கப்பட்டுள்ள ஆட்சி தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறாங்க. அதுக்கான காரணம் அதை எப்படி பார்க்குறீங்க? சுருக்கமாக சொல்லுங்கள். அதுக்கான இணைவதற்கான ஒரு கண்டிப்பாக அது ஈர்ப்புக்கான காரணம் எப்படி பார்க்குறீங்க? எதனால? போன சட்டமன்ற தேர்தலில் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு நீங்கள் அந்த வீடியோலாம் பாருங்கள். அப்படியே ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து, ஒவ்வொரு கட்சியிலேருந்து அப்படியே 100 பேர், 200 பேர், ஏன் 1000 பேரெல்லாம் கூட இணைஞ்சிருக்காங்க. இணைஞ்சவங்கலாம் இப்போ எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்றது தெரியல. இவங்க நிலைமையும் அப்படி தான் இருக்கும்ன்றது என்னுடைய பதில். நன்றிங்க.